அனைவருக்கும் வணக்கம். மேச ராசிக்காரர்களுக்கு கனவு கோட்டை கட்டி எழுந்த சக்தியை மீட்கும் நேரமாக மே 1 முதல் இந்த வாரம் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது? கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தியை மீட்கக்கூடிய நேரமாக எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைய போகிறது? இனி நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்பும் இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி நடைபெற்று மிக சிறப்பாக ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் அபரிவிதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ராகு மிக வலுவாக விரயத்திலிருந்து லாபத்திற்குள் நுழைந்து விட்டார். கேது 6 இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5 நுழைந்து விட்டார். திருக்கணிதத்தின்படி இதே இடத்தில்தான் வலம் வருகின்றன. விரயத்தில் ராகுவும் யோகஸ்தானத்தில் கேதுவும் இருக்கின்றன. இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இருந்தாலும் இரு அமைப்புகளுமே அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய இடத்தை பிரதிபலிக்கின்றன. சிரமம் என்பது வெளிப்படாத இடமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தியை மீட்கக்கூடிய நேரமாக பல்வேறு வகையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும். நீங்கள் கனவில் கண்டவை மாறி பல்வேறு வகையான விஷயங்களை மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருந்த பல்வேறு வகையான காரியங்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பு இந்த மே மாதம் முதல் வாரத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. முழுமையாக நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பில் மிக சிறப்பான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நீச்சம் பெற்றிருந்தாலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் இறுதி தருவாயில் வலம் பெறுகிறார். மிக விரைவில் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5 கேதுவுடன் இணைய போகிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வகையில் இனிதான் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களுக்கு கைகூடும். மிக பெரிய அளவில் சிரமம் சிக்கல் என்று நினைத்த காரியங்களை அதிரடியாகவும் தடாலடியாகவும் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக அற்புதமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும். நெருக்கடிகள் உறுதியாகவே தகர்த்தெறியப்படுவதற்கான வாய்ப்போ அல்லது கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் இறுதி தருவாயில் முழுமையாக முழு பலத்துடன் அற்புதமான அமைப்பை தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2 ஏற்படுத்துகிறாருங்க. இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக குரு பகவானினுடைய தனஸ்தான சஞ்சார அமைப்பு கிடைக்காது. ஏனென்றால் குரு பகவான் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடத்தில் இந்த வாரம் முழுவதும் இறுதி தருவாயில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு அவருடைய அமைப்பில் மாற்றம் ஏற்பட போகிறது. எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது.
எனவே கனகச்சிதமாக விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தை தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி லாபத்தில்தான் சனி பலம் வருகிறார். 7.5 சனியை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பில் திருக்கணிதத்தின்படி நகர்ந்திருந்தாலும் கூட ராசியின் நீட்ச அதிபதியாகவும் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராகவும் செயல்படக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இரட்டை தன்மையை வெளிப்படுத்தினாலும் அதில் ஒரு இடம் மிக அற்புதமான யோகத்தையும் மற்றொரு இடம் சாதகமற்ற அமைப்பையும் ஏற்படுத்தினாலும் கூட இந்த வேளையில் பெரிய அளவில் நெருக்கடிகள் உறுதியாக ஏற்படாது. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இனிதான் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும். இழந்த சக்தியை மீட்பதோடு சுமாட்டாக பல பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. கனவு கோட்டை கட்டி இழந்த சக்திகள் அனைத்தையும் மீட்பதோடு உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட தோரணையில் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேசராசிக்காரர்கள். வித்யாகாரகரான புதனும் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சனியுடன் இணைந்து வலம் வந்த புதன் வலுவாகவே சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இந்த வாரம் முழுவதும் உச்சம் பெற்ற சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதால் நெருக்கடிகள், தடைகள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சுக்கிரனும் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். இரு கிரகநிலைகள் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள், நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 3, 4, 5 என 3 இடங்களில் வலம் வர போகிறார். 4இல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சந்திரன். இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் மென்மையாக பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் சந்திரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற அமைப்பு என்று சொன்னால் நிச்சயமாக சனி பகவான் மட்டும்தான். எனவே உறுதியாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக உறுதியாக கிடைக்கும். கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தியை மீட்பதோடு இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சுப நிகழ்வுகள் இனிமையாக கைகூடும் மேசராசிக்காரர்களுக்கு.